பெண்களால் செய்யப்படும் செய்வினை கோளாறுகளிலிருந்து மாந்திரிகத்திலிருந்து விடுபட முடியுமா முடியாதா? அன்பார்ந்த சுதர்சன ஸ்ட்ராட்டஜி ரெமடி நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். இன்று மாந்திரிகம் என்பது ஒரு பெரிய கலை. அதை தெரிஞ்சும் செய்கிறாங்க, தெரியாமையும் செய்கிறாங்க. ஒருத்தவங்களை வாழ வைக்க முடியுமா முடியாதா, எதிரிகளை வம்பில் மாட்டி விட முடியுமா, இப்படிலாம் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு கேள்வி எங்கள் அப்பாவே கேட்பார். ஏலே, பெரிய சக்தி இருக்குது, செய்வனை செய்கிறான்னு சொல்லிடடா, மேலே போய் பறந்துக்கிட்டு இருக்க விமானத்தில் இருக்க ஒரு போல்ட்டை கொட்டுற சொல்கிறா பாப்பா அப்படிம்பார். அதெல்லாம் நியாயமான கேள்விகள். அதுக்கு காரணம் என்னென்னா, அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எதையும் போய் நம்மளால் ப்ரூஃப் பண்ணால் தான் அதை ஒத்துக்கிடுவாங்க. என்னையை பொறுத்தவரை அந்த மாந்திரிகம்ங்கிறது அறியாமல் செய்யக்கூடிய சிறு செயல்கள். அதனால் மறைமுக உபாதைகள் நிறையா பேருக்கு வருது. அந்த மாந்திரிகம்ங்கிறது அதர்வன வேதத்துக்குள்ளே போகுது. அந்த அதர்வனத்தில் காபாலிகம், காலாமுகம், நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலில் ஒன்றுமே வேண்டாம், ஒரு சின்ன விஷயம், ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலில் இறந்தவர்களுக்கு சாற்றப்பட்ட பூக்களோ பூ மாலைகளோ அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா கூட அந்த வீட்டில் கடன் வந்துடுது. அதனால அந்த வெளியே போனோடனே தண்ணி ஊற்றி விடுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறான நடவடிக்கை நடைபெறுதுன்னா நம்ம வீட்டில் சில சகுனங்கள் நமக்கே தோன்றுகிறது. இப்போ மாந்திரியம் இருக்கா இல்லையா? இப்போ மாந்திரியம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது, ஒரு வீட்டில் மாந்திரியம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வீட்டில் சும்மா இருக்க கதவை சும்மாவாவது சாத்தி பாருங்கள், கிரிச்சு கிரிச்சு சத்தம் கேட்கும். அதுக்கு என்ன போட்டு வைங்க, 2 நாளைக்கு பேசாமல் இருக்கும், 3ஆவது நாள் சத்தம் போடும். அதே மாதிரி ஸ்டெப்ஸு, படி ஏற்ற இறக்கமாக போட்டாலும் சரி. அதை விட மாந்திரிகம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பெல், ஒரு உச்சாடனத்தை ஒரு மனிதனை பற்றி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடுமையாக பாதிக்கப்படுது. இதில் தூமாவதி பிரயோகம்னு ஒன்று இருக்குது. தூமாவதி பிரயோகம்னா அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, பாலடைஞ்ச மண்டபம், பூ நூல், இதுதான். அந்த தூமாவதி பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், பணத்தரத்தில் வந்துடுது. 2வது அதை விட மன சோர்வாகிடுது. 3வது அந்த கடனை நினச்சே கவலைப்படுறாங்க. 4வது யாராவது கடன் கேட்பாங்களோங்கிற பயத்திலே தற்கொலை பண்ண வச்சிருது. இதெல்லாம் அந்த தூமாவதி பிரயோகம். இந்த தூமாவதி பிரயோகம் உண்மைங்கிறத எப்போ பார்க்கலாம்னா, நமக்கு மோஷன் சரியாக போகாது, யூரின் போகாது, ராத்திரி உறக்கத்தில் தேவையற்ற அளவில் அப்படியே படுத்திருப்போம், ஆனால் மைண்டு உறங்காது. இதெல்லாம் தூமாவதி பிரயோகம் தான். இந்த தூமாவதி பிரயோகத்திலேருந்து வெளிவிட முடியுமா, நடக்குமா அப்படின்னா வனதுர்க்கை தான். அதுக்கு வனதுர்க்கைன்னு ஒரு போட்டாவை வச்சு அதுக்கு தினமும் சிவப்பரளி பூவை சாத்திக்கிட்டே அமாவாசை அன்னைக்கு அதுக்கு நல்ல தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் 3ஐயும் ஒன்றா ஊற்றி தீபம் ஏற்றணும். முக்கூட்டெண்ணெய்ன்னு இதுக்கு பேர். தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் 3ஐயும் ஊற்றி ஒரு மண்ணகலில் ஏற்றி அந்த வனதுர்க்கா போட்டாக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு பாருங்கள். சைலண்ட் கில்லர் மாதிரி இருக்கிறதுல என்ன மாந்திரியமாக இருந்தாலும் அப்படியே கரைச்சி எடுத்து போடும். ஏன்னா துர்க்கையில் சிவதுர்க்கை இருக்குது, விஷ்ணு துர்க்கை இருக்குது. நான் சொல்கிறது வனதுர்க்கை. வனதுர்க்கா தான் ரொம்ப அதை பவர்ஃபுல்லாக செய்ய முடியும். அதுக்கு காரணம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வாழ்க்கையில் வனத்தில் துர்க்கையை நிறுவி வனதுர்க்காவை 9 நாள் பூஜை பண்ண பிறகு தான் ராவணேஸ்வரன் ஐயாவையே சம்ஹாரத்துக்கு புறப்பட்டார். அந்தளவு அவருக்கே மனோநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ இதிலேருந்து இந்த வனதுர்க்காவை கும்பிட்டு இந்த மாந்திரியங்களை உடைச்சி, தூமாவதி பிரயோகங்களை உடைச்சி நீங்களும் நல்ல நிலையிலே பண வரவோடு வர வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.